ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன். அப்பா நினைவு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பர் சிஸ்டர். எப்படி சங்கம் யோகா லைஃப்ல என்ஜாய் பண்றீங்களா இல்லையா? சூப்பரா என்ஜாய் பண்றேன். சரிங்க சிஸ்டர், இன்னைக்கு வாணி பார்க்கலாம். இன்னைக்கு சூப்பர் வாணி. இன்னைக்கும் பக்தி மார்க்கத்துல நீங்க என்னென்ன காமெடி பண்ணீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு விவரமா. செம்மையா இருந்துச்சு முரளி இன்னைக்கு. சரி வாசிங்க நீங்க. ஓகே. 24/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரமும் வருமானத்தின் மேல் வருமானம்தான். நினைவின் மூலம் தான் நீங்கள் பாபாவின் அருகில் வந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமா, நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்துக்கு மேல் வருமானம் சேமிக்கிற நேரம் இந்த சங்கமயுக நேரம். இந்த நேரத்துலதான் பாபாவுக்கு அருகாமையில நீங்க வர முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. நினைவின் மூலமா தான் பாபாவுக்கு அருகாமையில வர முடியும்னா, நம்ம நினைவுனால தானே பரந்தாமத்துக்கு போறோம். அவங்கதான் பாபா இருக்காரு. அப்ப நினைவுனால தான் பாபாவுக்கு அருகாமையில போயிட்டு வரோம் அப்படிங்கறத சொல்றாரு. அங்க அருகாமையில போயிட்டு வரும்போது தான் நமக்கு சக்தி அனுபவம் ஆகுது. பாபாவுடைய சக்தி நமக்குள்ள தாரணை ஆகுது. கூடவே நம்மளுடைய பாவ கர்மங்களும் விநாசம் ஆகுது. ஏகப்பட்ட பலன்களை அனுபவிக்கிறோம் அந்த நினைவுனாலதான். அதான்ப்பா சொல்றாரு தலைப்பே சூப்பரா. பாபா கேள்வி கேக்குறாங்க, எந்த குழந்தைகள் நினைவில் இருக்க முடிவதில்லையோ அவர்களுக்கு எந்த விஷயத்தில் வெட்கம் வருகிறது? பதில் சொல்றாங்க பாபா, தனது சார்ட்டை எழுதி வைப்பதில் அவர்களுக்கு வெட்கம் வருகின்றது. உண்மையை எழுதினால் பாபா என்ன சொல்வாரோ என நினைக்கின்றனர். ஆனால் குழந்தைகளின் நன்மை இதில்தான் உள்ளது. உண்மையிலும் உண்மையான சார்ட்டை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். சார்ட் எழுதுவதால் மிகுந்த நன்மை உள்ளது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இதில் வெட்கப்படாதீர்கள். சார்ட் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மையே இருக்குது. ஆனா குழந்தைங்க வெக்கப்படுறாங்க, சார்ட்டு கரெக்டா எழுதுறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா கரெக்டா நம்ம சார்ட் எழுதணும்னா பாபா என்ன நினைப்பாரோ தெரியலையே. ஏன்னா அப்பா 8 மணி நேரம் நினைக்க சொல்றாரு, நம்ம 1 மணி நேரம் கூட சரியா நினைக்கலன்னா அப்பா என்ன நினைப்பாரு? நமக்கு வேலைய நினைவு செய்யறது மட்டும்தான். அந்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்யலன்னு நினைச்சு குழந்தைங்களுக்கு பச்சாதாபம் குற்ற உணர்ச்சி வரும் இல்லையா? அதனாலதான் சார்ட் ஒழுங்கா எழுதாம பொய்யா மாத்தி மாத்தி எழுதுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நீங்க உண்மையான சார்ட் தான் எழுதணும். அப்பதான் டெய்லி பாக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் ஏற்படும். அதுலதான் குழந்தைங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது, நன்மையும் அதுலதான் அடங்கி இருக்குது. அதனால நீங்க உண்மையான சார்ட் எழுதுங்க, அதுல வெக்கப்படாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நினைவுல இருக்கிறது கஷ்டம்னு பாபாவுக்கும் தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் 15 நிமிடத்திற்கு முன் வந்து இங்கே பாபாவின் நினைவில் அமர்கிறீர்கள். இப்போது இங்கே வேறு வேலையோ கிடையாது. பாபாவின் நினைவில் தான் வந்து அமர்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலோ தந்தையின் அறிமுகம் கிடையாது. இங்கே தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது. மேலும் பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நானோ குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி தானாகவே நினைவு வர வேண்டும். நாங்கள் 5 மாதங்கள் அல்லது 2 மாதங்களின் குழந்தைகள் என்று கூறிக்கொள்ள சிறு குழந்தைகளோ இல்லை அல்லவா? ஆனால் உங்கள் கர்மேந்திரியங்களோ பெரியவை. ஆகவே ஆன்மீக தந்தை சொல்லி புரிய வைக்கிறார், இங்கே தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவில் அமர வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான புருஷார்த்தத்தில் ஈடுபட்டுள்ளோம் அல்லது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இதை குழந்தைகள் குறித்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே அமர்ந்தவாறு எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம்? சார்ட் எழுதுவதால் பாபா புரிந்து கொள்வார். ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றனர் என்பது பாபாவுக்கு தெரியும் என்பதெல்லாம் கிடையாது. அதையோ ஒவ்வொருவரும் தங்களின் சார்ட் மூலம் புரிந்து கொள்ள முடியும். பாபாவின் நினைவு இருந்ததா அல்லது புத்தி வேறெங்காவது சென்று விட்டதா? இதுவும் புத்தியில் உள்ளது. அதாவது இப்போது பாபா வருவார் என்றால் இதுவும் கூட நினைவாகிறது இல்லையா? எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்பதை சார்ட்டில் உள்ளபடி எழுதுவீர்கள். பொய் எழுதுவதாலோ மேலும் 100 மடங்கு பாவம் அதிகமாகும், மேலும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். அதனால் உண்மையை எழுத வேண்டும்.
எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் விநாசமாகும். மேலும் இதையும் அறிவீர்கள். நாம் அருகில் வந்து கொண்டே இருக்கிறோம். கடைசியில் நினைவு முடிவடையும் போது நாம் மீண்டும் பாபாவின் அருகில் சென்று விடுவோம். பிறகு சிலரோ உடனே புது உலகில் வந்து பாகத்தை நடிப்பார்கள். சிலர் அங்கேயே அமர்ந்திருப்பார்கள். அங்கே எந்த ஒரு சங்கல்பமும் வராது. அதுதான் முக்தி தாமம். சுகம் துக்கத்திற்கு அப்பாற்பட்டது. சுகதாமம் செல்வதற்காக இப்போது நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு நீங்கள் நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் விநாசமாகும். நினைவின் சார்ஜ் வைப்பதால் ஞானத்தின் தாரணையும் நன்றாக இருக்கும். சார்ஜ் வைப்பதாலோ நன்மைதான், பாபாவுக்கு தெரியும். நினைவில் இருக்காத காரணத்தால் எழுதுவதற்கு வெட்கம் வருகிறது. பாபா என்ன சொல்வாரோ முரளியில் சொல்லிவிடுவார் என்று. பாபா கேட்கிறார், இதில் வெட்கத்திற்கான விஷயம் என்ன இருக்கிறது? மனதுக்குள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். நாம் நினைவு செய்கின்றோமா இல்லையா? கல்யாண்காரி பாபாவோ புரிய வைக்கிறார். குறித்து வைப்பீர்களானால் நன்மை ஏற்படும். பாபா வருகிறவரை யார் அமர்ந்திருக்கிறார்களோ அதில் நினைவின் சார்ட் எவ்வளவு இருந்தது, வேறுபாட்டை பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய பொருளோ மிகவும் நினைவு செய்யப்படுகின்றது. குமாரியின் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டால் மனதில் ஒருவர் மற்றவரின் நினைவு நிலைத்து விடுகின்றது. பிறகு திருமணம் நடப்பதன் மூலம் உறுதியாகி விடுகின்றது. பார்க்காமலே புரிந்து கொண்டு விடுகின்றனர். நமக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ந்துள்ளது. இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், சிவபாபா நம்முடைய எல்லையற்ற தந்தை. பார்த்ததில்லை என்றாலும் புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும். அந்த தந்தை பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றால் பிறகு பூஜை யாருக்கு செய்கிறீர்கள்? ஏன் நினைவு செய்கிறீர்கள்? பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட எல்லையற்றதாகவோ எந்த ஒரு பொருளும் கிடையாது. நிச்சயமாக பொருள் பார்க்கப்படுகின்றது, அதனால்தான் வர்ணனை செய்யப்படுகின்றது. ஆகாயத்தையும் கூட பார்க்கிறோம் இல்லையா? எல்லையற்றது என சொல்ல முடியாது. பக்தி மார்க்கத்தில் பகவானே நினைவு செய்கின்றனர். ஹே பகவானே என்றால் எல்லையற்றவர் என சொல்ல மாட்டார்கள். ஹே பகவானே என சொல்வதன் மூலமோ உடனே அவரது நினைவு வந்து விடுகின்றது. எனும்போது நிச்சயமாக ஒரு பொருள் உள்ளது. ஆத்மாவும் அறிந்து கொள்ளப்படுகிறது, பார்க்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஃபுல்லா இந்த பேராகிராஃப் ஃபுல்லா நினைவை பத்தியே சொல்றாரு. உங்களுக்கு அப்பா மற்றும் ஆஸ்தியின் நினைவு இருக்கணும். நீங்க நரன்ல இருந்து நாராயணா மாற வந்திருக்கீங்க. சொல்லாதீங்க 5 மாதம் குழந்தையா இருக்கேன் பாபா, எனக்கு அந்த அளவுக்கு நினைவு வரல, 6 மாதம் குழந்தையா இருக்கேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. குழந்தைன்னா சின்ன குழந்தையா இல்ல நீங்க, உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, புத்தி இருக்குது இல்லையா, நல்ல விதத்துல புரிஞ்சுக்க முடியும் உங்களால. நீங்க நரன்ல இருந்து நாராயணனா மாற வந்திருக்கீங்க. இறுதி நேரத்துல மாறியே தீரணும். மாறினதுக்கு அப்புறம் தான் இறுதியில நினைவின் மூலமா நினைவு செய்துட்டே இருக்கும்போது சாந்தி தாமத்துக்கு அப்பா கூட வந்து சேர்ந்துருவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. சாந்தி தாமம் வந்ததுக்கு அப்புறம் சுகதாமத்துக்கும் நீங்க வர வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் நினைவு ஆதாரமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் நீங்க சுகதாமத்துக்கு வரணும். அதுக்காக இந்த குணங்களையும் தாரணை செய்யணும். அதுக்காக இப்ப இந்த புருஷார்த்தத்துக்கான ஆமா நினைவு செஞ்சுட்டே இருப்பாங்க இல்லையா, குமாரர் குமாரிகள் நிச்சயார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள பத்தி நினைவு செஞ்சுட்டே இருப்பாங்க. அத பத்தி சொல்றாரு. அப்ப அதனால என்ன ஆகுது, விகர்மங்கள் விநாசம் ஆகுது உங்களுக்கு. அந்த பலனை சொல்றாரு. இப்ப லாஸ்டா என்ன சொன்னீங்க சிஸ்டர்? ஹே பகவானே அப்படின்னு சொல்றது மூலமா உடனே நினைவு வந்துருது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, பகவானுடைய நினைவு வந்துருது இல்லையா, அது சொல்றாரு. சூப்பர். ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான், அவரும் அறிந்து கொள்ளப்படுகின்றார். குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், பாபா வந்து படிப்பு சொல்லித்தரவும் செய்கிறார். முன்பு இது தெரியாதிருந்தது. அதாவது அவர் படிப்பு சொல்லி தரவும் செய்கிறார் என்று கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். கிருஷ்ணரையோ இந்த கண்களால் பார்க்க முடியும். அவரை பற்றியோ முடிவற்றவர், பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது.
கிருஷ்ணரோ என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என சொல்ல முடியாது. அவரோ முன்னிலையில் உள்ளார். அவரை பாபா எனவும் சொல்ல மாட்டார்கள். தாய்மார்களோ கிருஷ்ணரை குழந்தையாக நினைத்து மடியில் அமர்த்தி கொள்கின்றனர். ஜென்மாஷ்டமி அன்று சிறிய கிருஷ்ணரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவார்கள். அவர் எப்போதுமே சிறு குழந்தையாகவே இருப்பாரா என்ன? பிறகு ராஸ் விலாஸ் அதாவது நடனம் கூட செய்கின்றனர். ஆக நிச்சயமாக கொஞ்சம் பெரியவராக ஆனார். பிறகு அதைவிட பெரியவராக ஆனார். அல்லது என்ன நடந்தது, எங்கே சென்றார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சதா காலமும் சிறிய சரீரமே இருக்காது இல்லையா? சிறிதும் சிந்தனை செய்வதில்லை. இந்த பூஜை முதலிய வழக்கங்கள் இருந்து வந்துள்ளன. ஞானமோ எவரிடமும் கிடையாது. கிருஷ்ணர் ஹம்சபுரியில் பிறவி எடுத்ததாக காட்டுகின்றனர். இப்போது ஹம்சபுரியின் விஷயமோ கிடையாது. யாருக்கும் சிந்தனை நடைபெறுவதில்லை. பக்தர்களோ சொல்வார்கள் கிருஷ்ணர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று. பிறகு அவரை குளிப்பாட்டவும் செய்கின்றனர், உணவு ஊட்டுகின்றனர். இப்போது அவர் சாப்பிடுவதோ கிடையாது. மூர்த்திக்கு முன் வைக்கின்றனர், ஆனால் தாங்களே சாப்பிட்டு விடுகின்றனர். இதுவும் கூட பக்தி மார்க்கம் ஆகின்றது இல்லையா? ஸ்ரீநாத் ஜி முன்பு அவ்வளவு பிரசாதம் படைக்கின்றனர். அவரோ சாப்பிடுவதில்லை, தாங்களே அனைத்தையும் சாப்பிட்டு விடுகின்றனர். தேவிகளின் பூஜையிலும் கூட இதுபோல் செய்கின்றனர். தாங்களே தேவிகளை உருவாக்குகின்றனர். அவர்களுக்கு பூஜை முதலியன செய்து பிறகு நீரில் மூழ்கடித்து விடுகின்றனர். ஆமா, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து குழந்தையாவே வச்சு நீங்க என்ன பூஜை செய்துட்டே இருக்கீங்க? அவர் பெரிய மனுஷனா ஆக மாட்டாரா? குழந்தையாவே வச்சு பூஜை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப வளர்ந்த மனிதராம ஆவார் இல்லையா? அத சொல்றாரு. குழந்தையா இருக்காது, குழந்தையாவே பூஜை செய்துட்டு இருக்கீங்க. ஆனா பக்தர்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. அவரும் வளருவாரு, ராஸ் விலாஸ் செய்யறாருன்னா அப்ப வளர்ந்த குழந்தையாய் மாறிதானே அந்த இது செய்யறாங்க இல்லையா, நடனம் ஆடுறாங்க இல்லையா, அப்ப பெரிய குழந்தையா தானே மாறி இருக்காரு. அப்புறம் கூடவே பூஜை செய்யறீங்க, அவரை குளிப்பாட்டுறீங்க, அப்புறம் போக அந்த பிரசாதம் எல்லாம் படைக்கிறாங்க இல்லையா மூர்த்திக்கு, எல்லாமே செய்றீங்க. அப்புறம் கடைசியில அந்த பிரசாதத்தை அந்த கிருஷ்ணர் எதுவும் சாப்பிட போறதில்ல, அந்த மூர்த்தி எதுவும் சாப்பிட போறதில்ல, நீங்களே சாப்பிடுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் அந்த அந்த விஜயதசமி அன்னைக்கு இது சொன்னார் இல்லையா, லட்சுமியோட பூஜை எல்லாம் செய்யறாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில கொண்டுட்டு போய் அந்த சிலைய தண்ணியில போட்டு கரைச்சிடுறாங்க. ஆமா, இந்த மாதிரிதான் பக்தி மார்க்கத்துல செய்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான விஷயங்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்களும் தேவதைகள் தான், தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள் தான். அவங்க எங்க இருந்தாங்க? சத்தியுகத்துல இருந்தாங்க, லட்சுமி நாராயணனா இருந்தாங்க, அவங்களுடைய ராஜ்யம் அங்க இருந்துச்சு அப்படிங்கறத சொல்ல வர்றாரு அப்பா. ஆனா பக்தியில எதையுமே புரிஞ்சுக்கிடாம அவங்கள பகவானா நினைச்சு வழிபட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நகைகள் முதலியவற்றை கலற்றி விட்டு பிறகு மூழ்கடிக்கின்றனர். ஆமா, பிறகு அங்கோ நிறைய பேர் இருக்கின்றனர். யாருக்கு எது கையில் வருகிறதோ அதை எடுத்துக் கொள்கின்றனர். தேவிகளுக்கு தான் அதிக பூஜை நடைபெறுகின்றது. லட்சுமி மற்றும் துர்கா இருவரின் மூர்த்திகளை உருவாக்குகின்றனர். பெரிய அம்மாவும் கூட இங்கே அமர்ந்துள்ளார் இல்லையா, அவரை பிரம்மபுத்திரா எனவும் சொல்கின்றனர். புரிந்து கொள்வார்கள் இல்லையா? இந்த பிறவி மற்றும் வருங்கால ரூபத்தின் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. எவ்வளவு அற்புதமான டிராமா! இது போன்ற விஷயங்கள் சாஸ்திரங்களில் வர முடியாது. இது நடைமுறை செயல்பாடு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் உள்ளது. அனைத்திலும் அதிகமாக ஆத்மாக்களின் சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ருத்ர யஜ்ஞம் படைக்கும் போது லட்சக்கணக்கான சாலிகிராம்களை உருவாக்குகின்றனர். தேவிகளுக்கு ஒருபோதும் லட்சம் சித்திரங்களை உருவாக்க மாட்டார்கள். அதுவோ எத்தனை பூஜாரிகளோ அத்தனை தேவிகளை உருவாக்கி இருப்பார்கள். அவர்களோ ஒரே நேரத்தில் லட்சம் சாலிகிராம்களை உருவாக்குகின்றனர். அதற்காக குறிப்பிட்ட நாள் எதுவும் இருப்பதில்லை. அதற்கென்று எந்த ஒரு முகூர்த்தமும் கிடையாது. எப்படி தேவிகளின் பூஜை குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுகின்றது, பணக்காரர்களுக்கோ எப்போது சிந்தனையில் வருகிறதோ ருத்ரனை அல்லது சாலிகிராம்களை படைக்க வேண்டும் என்றால் பிராமணர்களை அழைப்பார்கள். ருத்ரன் என சொல்லப்படுபவர் ஒரு தந்தை.
பிறகு அவருடன் கூட ஏராளமான சாலிகிராம்களை உருவாக்குகின்றனர். ம் அந்த சேட்டுகள் செல்வந்தர்கள் சொல்கின்றனர், ம் இத்தனை சாலிகிராம்களை தயார் செய்யுங்கள் என்று. ம் அதற்காக குறிப்பிட்ட நாள் கிழமை எதுவும் கிடையாது. ம் சிவ ஜெயந்தி அன்றுதான் ம் ருத்ர பூஜை செய்கின்றனர் என்பது கிடையாது. ம் அதிகமாக சுபதினம் பிரகஸ்பதி ம் குருவாரம் அன்றுதான் வைக்கின்றனர். ம் தீபாவளியின் போது லட்சுமியின் உருவத்தை தட்டில் வைத்து அதற்கு பூஜை செய்கின்றனர். ம் பிறகு அப்படியே வைத்து விடுகின்றனர். ம் அவர் மகாலட்சுமி ம் யுகல் யுகல் அப்படின்னா தம்பதியர் இல்லையா ஆம் அப்படின்னு கேட்கிறாங்க. ம் ஆமா. மனிதர் சொல்லுங்க. அது என்னன்னா சாலிகிராமம்ன்றது ஆத்மாக்களை குறிக்குது, ருத்ரன்றது சிவபாபாவை குறிக்குது. அப்ப ருத்ரனையும் சிவபாபாவையும் படைக்கிறதுக்கு பிராமணர்களை தான் அழைக்கிறாங்க கலியுகத்துல. ஆனா உண்மையான விஷயம் சங்கம யுகத்துல நடக்கிற விஷயங்கள் அப்படியே அங்க பக்தி மார்க்கத்துல நிழல் ரூபமா வருது பாத்தீங்க இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. உண்மையிலே பிரம்மா பாபாவுடைய குமார குமாரிகள் தானே பிராமணர்கள்னு சொல்றோம். பிரம்மா பாபாவுக்குள்ள சிவபாபா வந்தது நினைவுதான் அந்த சிவபாபாவுடைய நினைவு சின்னமா ருத்ரனை அந்த முதல் லிங்கத்தை வடிவமைக்கிறாங்க. அதை சுத்தி குட்டி குட்டி சின்ன சின்ன சாலிகிராமங்கள் அமைக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரு? ஆத்மாக்கள். அதத்தான் பிரகஸ்பதிக்கு உதாரணமா காமிச்சிருப்பாங்க. கோயில்ல பாத்தீங்கன்னா மரத்துக்கடியில தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அது கூடவே சிஷியர்கள் உட்கார்ந்து இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் அதே போல அதத்தான் இது உண்மையான விஷயம். இது ஆத்மாக்களும் பரமாத்மாக்களும் வந்த இந்த விஷயம் சாலிகிராம ரூபத்திலயும் ருத்ர ரூபத்திலயும் இருக்குது. கூடவே அந்த பிரகஸ்பதியும் சிஷியர்களும் பிரகஸ்பதி கிட்ட இருந்து சிஷியர்கள் பாடம் படிச்சது மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே நிழல் ரூபமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. சூப்பரா. மனிதர்கள் விஷயங்களை அறிந்திருக்கவில்லை. லட்சுமிக்கு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? யுகலோ ஜோடி வேண்டும் இல்லையா? ஆக இவர்கள் லட்சுமி நாராயணர் யுகல் ஆவார்கள். பெயரை பிறகு மகாலட்சுமி என வைத்துள்ளனர். தேவிகள் எப்போது இருந்தனர்? மகாலட்சுமி எப்போது இருந்து சென்றுள்ளார்? இந்த விஷயங்கள் அனைத்தையும் மனிதர்கள் அறிந்திருக்கவில்லை. உங்களுக்கு இப்போது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்களுக்கும் கூட அனைவருக்கும் ஒரே மாதிரி தாரணை ஆவதில்லை. பாபா இவ்வளவையும் புரிய வைத்து விட்டு பிறகும் கேட்கிறார், சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா? ஆஸ்தி நினைவு இருக்கிறதா? முக்கியமான விஷயம் இதுதான். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை வீணடிக்கின்றனர். நீங்கள் சேவை செய்கிறீர்கள் செல்வந்தர்களாக ஆவதற்காக. பக்தி மார்க்கத்திலோ மிகுந்த பணம் செலவு செய்கின்றனர். இங்கோ உங்களுடைய ஒரு பைசாவும் வீணாவதில்லை. நீங்கள் செல்வந்தர் ஆவதற்காக சேவை செய்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலோ அதிக பணம் செலவு செய்கின்றனர். ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி விடுகின்றன. எவ்வளவு வேறுபாடு! இச்சமயம் என்னென்ன செய்கின்றனரோ அதை ஈஸ்வரிய சேவையில் சிவபாபாவுக்கு கொடுக்கிறீர்கள். சிவபாபாவோ சாப்பிடுவதில்லை, நீங்கள் தான் சாப்பிடுகிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் இடையில் கிருஷ்டியாக இருக்கிறீர்கள். பிரம்மாவுக்கு நீங்கள் கொடுப்பதில்லை, நீங்கள் சிவபாபாவுக்கு கொடுக்கிறீர்கள். சொல்கின்றனர், பாபா உங்களுக்காக வேட்டி சட்டை கொண்டு வந்திருக்கிறோம். பாபா சொல்கிறார், இவருக்கு கொடுப்பதால் உங்களுக்கு எதுவும் சேமிப்பாகாது. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்து இவருக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் சேமிப்பாகும். பிறகு இதையோ புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பிராமணர்கள் சிவபாபாவின் கஜானாவின் மூலம்தான் வளர்கிறார்கள். என்ன அனுப்ப வேண்டும் என்று பாபாவிடம் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. இவரோ பெற்றுக்கொள்வதில்லை. பிரம்மாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுக்கு சேமிப்பு ஆகாது. பிரம்மாவோ சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக சிவபாபாவின் நினைவுதான் இருக்கும். உங்களுடைய பொருட்களை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பிகேக்கு கொடுப்பதும் கூட தவறாகும். பாபா புரிய வைத்துள்ளார், நீங்கள் யாரிடமாவது பொருளை பெற்று அணிந்து கொள்வீர்களானால் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது சாதாரண பொருள் என்றால் அதனுடைய விஷயம் ஒன்றுமில்லை. நல்ல பொருள் என்றால் மேலும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். இன்னார் இதை கொடுத்தார் என்பதாக அவருக்கு எதுவும் சேமிப்பு ஆகாது. ஆக நஷ்டம் ஆகிறது இல்லையா? சிவபாபா சொல்கிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள்,
எனக்கு துணிமணிகள் போன்றவை தேவை கிடையாது. இதுவோ சிவபாபாவின் கஜானாவிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு உரிமை உள்ளது. ராஜ்யத்திற்கும் உரிமை உள்ளது. தந்தையின் வீட்டில்தான் குழந்தைகள் உண்ணவும் அருந்தவும் செய்கின்றனர் இல்லையா? நீங்களும் சேவை செய்து கொண்டே வருமானம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எவ்வளவு சேவை அதிகம் உள்ளதோ அவ்வளவு வருமானம் அதிகம் இருக்கும். சிவபாபாவின் பண்டாராவில் இருந்து உண்ணவும் அருந்தவும் செய்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் சேமிப்பு ஆகாது. சிவபாபாவிற்கு தான் கொடுக்க வேண்டும். பாபா உங்களிடமிருந்து வரப்போகும் 21 பிறவிகளுக்கு பல மடங்காக உருவாகும். பணமோ அழிந்து போகும். ஆனால் சக்திசாலிக்கு நாம் கொடுத்து விடுகிறோம். பாபா சக்திசாலி அல்லவா? 21 பிறவிகளுக்கு அவர் கொடுக்கிறார். மறைமுகமாக ஈஸ்வரன் பெயரால் கொடுக்கின்றனர் இல்லையா? மறைமுகமாக அவ்வளவு சக்திசாலி கிடையாது. இப்போதோ மிகவும் சக்திசாலி. ஏனென்றால் முன்னிலையில் உள்ளார். சர்வ சக்திவான், வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டி. இந்த சமயத்திற்காகத்தான் அப்படின்னு சொல்றார். ஆமா, நீங்க எதை அர்ப்பணம் பண்ணாலும் சிவபாபாவோட பண்டாரத்துக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சிவபாபாவுக்கு தான் கொடுக்கறோம்னு நினைச்சுதான் கொடுக்கணும். மற்றபடி பீக்கீஸ் கொடுக்கறோம், பிரம்ம பாபாவுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு நல்ல நல்ல பொருட்களும் அவங்களுக்கு கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிராமணர்கள் எல்லாமே சிவபாபாவுடைய பண்டாரத்துல இருந்து பாலனை அடைஞ்சு வளரக்கூடியவங்க தான். அதனால எந்த மனிதர்களுக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சிவபாபாவுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு தான் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நம்ம கிட்ட சொல்றாரு இல்லையா, நீங்க உங்களுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையும் தந்தைக்காக அர்ப்பணிக்கிறீங்க சங்கமயுகத்துல. தந்தை உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன் கொடுப்பாரு. எங்க 21 பிறவிக்கு சத்தியுகத்துல ரிட்டர்னா கொடுப்பாரு. உடலை இங்க அர்ப்பணிக்கிறோம் தந்தைக்காக, தந்தையின் சேவைக்காக, தந்தையின் ஸ்ரீமத் படி உடலை நடத்தக்கூடியவங்களா இருக்கும். அப்ப இத பரமாத்மாவுடைய சரீரம் தான், நான் வெறும் ஆத்மா தான் அப்படிங்கிற நினைவுல இருக்கும் போது இந்த சரீரத்தை அப்பாவுக்கு முழுசா ஒப்படைக்கிறோம். அப்பதான் இந்த சரீரத்தின் மூலமா தந்தை பிரத்யட்சமா வெளிப்பட போறாரு. அதுக்காக தான் தந்தை கிட்ட அர்ப்பணிக்கிறோம். இப்ப நம்ம இந்த உடலை அர்ப்பணிக்கிறதுனாலதான் 21 பிறவிக்கு தூய்மையான சரீரம், நமக்கு ஆரோக்கியமான சரீரம் கிடைக்க போகுது. இங்க பணத்தை அர்ப்பணிக்கிறோம். அதனாலதான் 21 பிறவி முழுசா செல்வந்தர்களா மாற போறோம். நல்ல மனசையும் அப்பாவுக்காக அர்ப்பணிக்கிறோம். அதனாலதான் அங்க நமக்கு நல்ல உறவுகள், சர்வ சம்பந்தங்களை தந்தை நினைவு செய்யறதுனாலதான் அங்க நல்ல உறவுகள் கிடைக்க போறாங்க. ஏன்னா தேவி தேவதைகள் தூய்மையானவர்கள் இல்லையா, எந்த விகாரமும் இல்லாதவர்கள். அங்க வாழும் போது மனிதர்களும் தேவைப்படுவது இல்லையா. அப்ப சுகம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, தூய்மையானவர்களா இருப்பாங்க, சாந்தம் நிறைந்தவங்களா இருப்பாங்க, அளவற்ற சுகத்துல மகிழ்ச்சியில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா. எல்லாமே எதனால கிடைக்குது? இந்த மனசு தந்தைக்காக முழுமையா அர்ப்பணிக்கிறதுனால. அவரை சர்வ சம்பந்தங்களை நம்ம நினைவு செய்யறது மனசால தானே நினைவு செய்யறோம். அதனால உடல், மனம், பணத்தை எல்லாத்தையும் தந்தையின் பண்டாரால ஒப்படைக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் 21 பிறவி ராஜ்யத்துக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத சொல்ற. அடுத்து எதிர்கால ராஜ்யத்துக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கறத சொல்ற. ஈஸ்வரன் பெயரால் கொஞ்சம் தான புண்ணியம் செய்கின்றனர் என்றால் அல்ப காலத்திற்கு கொஞ்சம் கிடைக்கிறது. இங்கோ பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார், நான் உங்களுக்கு முன்னிலையில் இருக்கிறேன், கொடுப்பது நான் தான். இவரும் பிரம்மா சிவபாபாவுக்கு அனைத்தும் கொடுத்துவிட்டு முழு உலகத்தின் ராஜ பதவியை பெற்றுக்கொண்டார் இல்லையா? இதையும் அறிவீர்கள். இந்த மனிதருடைய அவ்வியக்த ரூபத்தில் சாட்சாத்காரம் ஆகிறது. இவருக்குள் சிவபாபா வந்து குழந்தைகளோடு பேசுகிறார். ஒருபோதும் இந்த சிந்தனை வரக்கூடாது, நாம் மனிதர்களிடம் பெற்றுக்கொள்வோம் என்று. சொல்லுங்கள், சிவபாபாவின் பண்டாராவுக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கு கொடுப்பதன் மூலமோ எதுவும் கிடைக்க போவதில்லை, மேலும் நஷ்டம்தான் ஏற்படும். ஏழையாக இருப்பவர்கள் 3-4 ரூபாய்க்கான ஏதேனும் பொருள் உங்களுக்கு கொடுப்பார்கள். இதை விடவோ சிவபாபாவின் பண்டாராவில் போடுவதன் மூலம் பல மடங்காக ஆகிவிடும். தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது. பூஜை அதிகமாக தேவியருக்கு தான் நடைபெறுகிறது. ஏனென்றால் தேவிகள் நீங்கள் தான். குறிப்பாக ஞானம் கொடுப்பதற்கு நிமித்தமாகிறீர்கள். கோபர்களும் அப்படின்னா சகோதரர்களும் புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் அதிகமாக பெண்கள் தான் பிராமணிகளாகி வழி சொல்கின்றனர். அதனால் தேவிகளுக்கு பெயர் அதிகம் உள்ளது. தேவிகளுக்கு அதிகம் பூஜை நடைபெறுகின்றது. இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அரை கல்பமாக நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். முதலில் முழு பூஜைக்குரியவர்கள், பிறகு அரை பூஜைக்குரியவர்கள். ஏனென்றால் 2 கலைகள் குறைந்து விடுகின்றது. திரேதாவில் ராமரின் ராஜ்யம் என சொல்வார்கள். அவர்களும் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் என சொல்லி விடுகின்றனர்.
ஆக அதனுடைய கணக்கு எதுவும் இருக்க முடியாது. ம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களின் புத்தியில் மற்றும் உங்களுடைய புத்தியில் எவ்வளவு இரவு பகலுக்குள்ள வேறுபாடு உள்ளது. ம் நீங்கள் ஈஸ்வரிய புத்தி உள்ளவர்கள், ம் அவர்கள் ராவணனின் புத்தி உள்ளவர்கள். ம் உங்களுடைய புத்தியில் உள்ளது இந்த முழு சக்கரமே 5000 ஆண்டுகளின் உடையது, ம் அது சுற்றி கொண்டே உள்ளது என்று ம் யார் இரவில் இருக்கின்றனரோ அவர்கள் சொல்கின்றனர் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று. ம் யார் பகலில் உள்ளனரோ அவர்கள் சொல்கின்றனர் 5000 வருடங்கள் என்று. ம் அரை கல்பமாக பக்தி மார்க்கத்தில் நீங்கள் சத்தியம் அல்லாத விஷயங்களை கேட்டிருப்பீர்கள், ம் கேட்டு இருக்கிறீர்கள். சத்தியத்தில் இது போன்ற விஷயங்கள் இருப்பதில்லை. ம் அங்கோ ஆஸ்தி கிடைக்கின்றது. இப்போது உங்களுக்கு நேரடியாக வழிமுறை கிடைக்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை உள்ளது இல்லையா? வேறு எந்த ஒரு சாஸ்திரத்திலும் ஸ்ரீமத் என்ற பெயர் கிடையாது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் பிறகு இந்த புருஷோத்தம சங்கம யுகம், கீதையின் யுகம் வருகின்றது. 1,00,000 வருடங்களின் விஷயமே இருக்க முடியாது. எப்போதாவது யாராவது வந்தால் சங்கம யுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். எல்லையற்ற தந்தை படைப்பவர், அதாவது தம்மை பற்றிய மற்றும் படைப்பின் முழு அறிமுகம் தந்துள்ளார். பிறகும் சொல்கிறார், நல்லது, தந்தையை நினைவு செய்யுங்கள். வேறு எந்த தாரணையும் செய்ய இயலாவிட்டாலும் தன்னை ஆத்துமா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பவித்திரமாகவோ ஆகிய தீர வேண்டும். பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள் என்றால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நல்லது. ஆமா. நீங்க தானம் புண்ணியம் செய்து வந்திருக்கீங்க பக்தி மார்க்கத்துல, எவ்வளவோ பணத்தை வேஸ்ட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனா எல்லாமே அல்ப காலத்தின் பிராப்தியை தான் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நீங்க தந்தை கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிக்கும் போது, சிவபாபா கிட்ட சங்கம நேரத்துல அர்ப்பணிக்கும் போதுதான் அது உங்களுக்கு பல மடங்கு பிராப்தியா அனுபவமாகும். இங்க பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க பிராமணிகள் தான் அதிகமா வராங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. சக்திகளின் பூஜை அதிகமா நடக்குது இல்லையா பக்தி மார்க்கத்துல, அது ஏன் அப்படி நடக்குது? இங்க பிராமணிகள் தான் அதிகமா வந்து தந்தைக்கு அர்ப்பணமாயிருக்காங்க. அதனாலதான் பூஜை கூட சக்திகளுக்கு தான் அதிகமா நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த முழு நாடக சக்கரமும் 5000 வருஷம் தான், லட்சக்கணக்கான வருஷங்கள்லாம் கிடையாது. அப்ப அரைக்கல்பம் பூஜைக்குரியவரா இருக்கீங்க, அரைக்கல்பம் பூஜாரியா மாறிடுறீங்க. அதுலயும் அந்த அரைக்கல்பம் பூஜைக்குரியவரா வாழும் போது அதுல பாதி முழு சொர்க்கமா இருக்குது, இன்னும் பாதி சொர்க்கமா இருக்குது. ஏன்னா சத்தியுகம் 16 கலைகள் நிரம்பியது, திரேதாயுகம் 14 கலைகள் நிரம்பியது. அப்ப இதுல கலைகள் குறைஞ்சது பாத்தீங்களா, அதனால அத பாதி சொர்க்கம் தான் சொல்ல முடியும். அது ராமர் சீத்தை ஆளக்கூடிய நேரம் அப்படிங்கறத சொல்றது திரேதாயுகத்தை. அதான் இவ்வளவு தாரணை இருக்குது. இத்தனையும் புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டினா ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன்னா கண்டிப்பா நீங்க தூய்மையாகியே தீரணும், தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சே தீரணும். எல்லாமே அந்த நினைவுலதான் இருக்குது. இந்த முரளியே நினைவுக்கான முரளின்னு ஆரம்பிச்சார் இல்லையா ஃபர்ஸ்ட், அதனால சொல்றாரு குறிப்பிட்டு, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அப்ப விகர்மங்கள் விநாசம் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா தூய்மை ஆயிடும். கூடவே அப்பாவுடைய சக்தி இருக்கிறதுனால தெய்வீக குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா தாரணை ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா பக்தி மார்க்கத்துல ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் பகவான் ஒருத்தர் தான். அந்த பகவான் இங்கதான் இருக்காரு. இப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ரீமத்தை கொடுக்கறாரு. எந்த ஸ்ரீமத்து? ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அப்படிங்கிற ஸ்ரீமத். அது ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி, உயர்ந்த இடத்துக்கு போவதற்கான வழி, அதுதான் உயர்ந்த வழி. அதான் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்றது. அதான் அந்த உயர்ந்த வழியை கொடுக்கறேன் அப்படிங்கறத சொல்றாரு நினைவின் மூலமா. அவ்வளவு முடிச்சிட்டாருல. ஆமா, அப்பதான் வந்து பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதான் நினைவு செய்யறதுனால தூய்மையாகிறோம், தூய்மையாகிறதுனால தெய்வீக குணங்கள் தாரணை. ஆமா, தெய்வீக குணங்கள் தாரணை ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏன் அசுர உலகத்துல நம்ம வாழ போறோம்? அசுர குணங்கள் இருக்கிறதுனாலதான் அசுர உலகத்துல வாழ்ந்துகிட்டு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். தெய்வீக குணங்கள் நல்ல விதத்துல தாரணையை முழுமை நிலையை அடைஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சத்தியுகத்துக்கு போயிடுவோம் இல்லையா? டைரக்டா சத்தியுகத்துக்கு போக முடியாது, சாந்தி தாமம் போயிட்டு தான் போக முடியும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தூய்மையாகணும்னு ஒரு விதி இருக்குது இல்லையா? விகர்மங்கள் எல்லாம் விநாசம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பரந்தாமத்துக்கு போயிடுவோம். அப்புறமேல் அங்க இருந்து மறுபடியும் பாகத்தை நடிக்க சொர்க்கத்துக்கு வருவோம். இது 5000 வருஷத்துக்கு நாடகம், திரும்பி திரும்பி ரிட்டர்ன் ஆகி சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த நாடகம். அதான் அனாதி டிராமான்னு சொல்றது. இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முதலும் முடிவும் இல்லாத டிராமா அனாதி அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஓகே சிஸ்டர். அடுத்து இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட ம் செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ம் ஓகே. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ம் அப்படின்னு சொல்லிட்டு தாரணைக்கான முக்கிய சாரமா சொல்றாரு. ம் முதல் பாயிண்ட், 21 பிரதிகளுக்காக பல மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்காக ம் நேரடியாக ஈஸ்வரிய சேவையில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ம் ட்ரஸ்டியாகி பாபாவின் பெயரில் சேவை செய்ய வேண்டும். ம் ரெண்டாவது பாயிண்ட்ல, நினைவில் எவ்வளவு நேரம் அமர்கிறீர்களோ அவ்வளவு நேரம் புத்தி எங்கெல்லாம் சென்றது ம் இதை சோதித்து அறிய வேண்டும். ம் தன்னுடைய உண்மையிலும் உண்மையான கணக்கு வழக்கை எழுதி வைக்க வேண்டும். ம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக பாபா மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருக்க வேண்டும் ம் அப்படின்னு சொல்றார். தாரணைக்காக சொல்றார். ஓகே சூப்பர். அது ஏற்கனவே சொல்லிட்டோம்ல நம்ம ஏற்கனவே. ம். சரி வரதா. வரதானம் கொடுக்குறாங்க பாபா. ம் விஸ்மிருதி, ம் அதாவது மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி ம் ஸ்மிருதி ஸ்வரூபம் நினைவின் வடிவமாக இருந்து ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய ம் விசேஷ ஆத்மா ஆவீர்களாக ம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சங்கம யுகம் ம் ஸ்மிருதின்னு நினைவின் யுகமாகும். ம் மற்றும் கலியுகம் விஸ்மிருதி மறதியின் யுகமாகும் ம் சொல்றாரு. நீங்கள் அனைவரும் ம் மறதியின் உலகத்திலிருந்து வெளியே வந்துள்ளீர்கள். ம் யார் ஸ்மிருதி சொரூபமாக இருக்கிறார்களோ ம் அவர்களே ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆவார்கள். ம் இச்சமயத்தில் டபுள் ஹீரோ, இரட்டை ஹீரோ ஆவீர்கள். ம் ஒன்று, ஹீரோ வைரத்திற்கு சமமாக மதிப்பு மிக்கவர்கள் ஆகியுள்ளீர்கள். ம் இரண்டாவது ஹீரோ பார்ட், ம் அதாவது கதாநாயகனின் பாகம் உள்ளது. ம் எனவே ஆகா எனது சிறந்த பாக்கியம் என்ற இதயத்தின் இதே கீதம் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். ம் எப்படி தேகத்தின் அக்யூபேஷன் தொழில் ஆக்குபேஷன் ஆக்குபேஷன் அக்யூபேஷன் போட்டிருக்காங்க. ஆக்குபேஷன் தொழில் நினைவில் இருக்கிறதோ ம் அதே போல நான் சிறந்த ஆத்மா, அதாவது சிரேஷ்ட ஆத்மா ஆவேன் ம் என்ற இந்த அவினாஷி ஆக்குபேஷன் தொழில் அதாவது அழியாத தொழில் நினைவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுதுதான் விசேஷ ஆத்மா என்று கூறுவார்கள். ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஆமா சொல்றாரு. சூப்பர்ல. ஸ்லோகன் சொல்றாங்க பாபா. இல்ல சிஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு என்னது, அந்த சங்கமயத்தை சொல்லிடலாம். வரதானத்தை இன்னொரு முறை வரதானமா? அது முதல் ஹீரோ பார்ட் சொல்லுவாங்க. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. விஸ்மிருதி. ஆமா ஸ்மிருதி. ஆமா ஸ்மிருதி அப்படிங்கிறது நினைவு ஸ்வரூபம், நினைவின் வடிவம். விஸ்மிருதினா மறதியின் இதுன்னு சொல்றாங்க. ஆமா மறதியின் யுகம் கலியுகம். ஸ்மிருதி நினைவின் யுகம் சங்கம யுகம். இப்ப நீங்க கலியுகத்துல இருந்து விடுபட்டுட்டு சங்கம யுகத்துக்கு வந்துட்டீங்க. அப்பதான் நினைவு ஸ்வரூபமா இருக்கீங்க இல்லையா? அதனாலதான் நினைவு ஸ்வரூபமா இருக்கக்கூடியவங்களதான் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மான்னு சொல்ல முடியும். அப்ப இந்த சங்கம யுக சமயத்துல நீங்க டபுள் ஹீரோவா இருக்கீங்க. ஒரு ஹீரோ என்னன்னா ஹீரா அப்படிங்கிற ஒரு வைரத்துக்கு சமமான மதிப்பு மிக்க கூடியவர்களா இருக்கீங்க. அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்துல இருக்கும் இல்லையா அந்த நினைவு. கூடவே ரெண்டாவது ஹீரோ அப்படிங்கிறது கதாநாயகன் பார்ட் நடிக்கக்கூடியவங்க. சங்கம யுகத்திலயும் நம்ம ஹீரோ பார்ட் பண்றோம். யாரு கூட? பகவானோட சேர்ந்து ஹீரோ ஹீரோயின் பார்ட் பண்றோம் இல்லையா? சத்தியுகத்துக்கு போனாலும் தேவி தேவதைகளா இருந்து இந்த முழு உலகத்தின் எஜமானன்ற போஸ்டிங்ல இருந்து நம்ம ஹீரோ பார்ட் பண்றோம் இல்லையா? இந்த அதனுடைய நினைவாதானே பக்தி மார்க்கத்துல நமக்கு ஜட ரூபத்துல பக்தி மார்க்கத்துல இது நடக்குது, பூஜை நடக்குது. அதான் டபுள் ஹீரோவா இருக்கீங்க. இந்த சமயத்திலயும் ஹீரோவா இருக்கீங்க, சத்தியுக சொர்க்க ராஜ்யத்திலயும் நீங்க ஹீரோவா இருக்கீங்க. அப்படிங்கிற ரெண்டு ஹீரோ சொல்றாரு. ஒன்னு ஹீரா, இன்னொன்னு ஹீரோ. ஆமா ஆமா டபுள் ஹீரோவா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா அதே போல இப்படிப்பட்ட நான் சிறந்த ஆத்மா அப்படிங்கிற இந்த ஆஹா எனது பாக்கியமே ஆஹா அப்படிங்கிற அந்த பாடலை உங்களோட இதயத்துல பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி உங்களுக்கு தேகத்தின் தொழில் ஆக்குபேஷன் இருக்கு இல்லையா? லாயரா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனுடைய அந்த ஆக்குபேஷன் தொழில் எப்படி ஞாபகம் இருக்குதோ அது போல அவிநாசியான ஆக்குபேஷன் அப்படிங்கிறாரு. அழியாத தொழில் உங்களுக்கு. ஆமா இந்த சிறந்த தொழில் உங்களுக்கு நினைவு இருக்கணும்.
நான் ஆத்மா எவ்வளவு உயர்ந்த ஆத்மா அப்படிங்கிற இந்த நினைவுல இருந்தீங்கன்னா தான் உங்களை ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஓகே. ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, தைரியம் என்ற முதலடியை முன்னால் எடுத்து வைத்தீர்கள் என்றால் தந்தையின் முழுமையான உதவி கிடைக்கும். ஆமா, தைரியத்தின் ஒரு அடி குழந்தைங்க தான் வைக்கணும். அப்புறமேல் தான் தந்தை பல மடங்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்காரு. நம்ம தைரியத்தின் அடியே வைக்காம எல்லாத்தையும் பாபா பாத்துக்குவார்னு சொல்லி விட்டுட்டோம்னா அவர் எப்படி உதவி செய்ய முடியும்? ஒரு சேவை செய்யறதுனாலும் சரி, எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, தைரியம் தான் ஆதாரமா இருக்குது. அதுதான் ஊக்க உற்சாகத்தை கொடுக்குது. குஷி அனுபவம் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்குது அந்த தைரியம் தான். தைரியம் வச்சாதான் ஆத்மாவில் வரைக்கும் உங்களால வர முடியும். தைரியத்துக்கு ஆப்போசிட் வந்து பயந்த சுபாவம். பயம்ங்கிறது தேக உணர்வு. தேக உணர்வுல இருக்கும்போது தந்தையின் உதவி அனுபவம் ஆகாது. அதனாலதான் அப்பா சொல்றாரு, தைரியத்தின் ஒரு அடி வைங்க, அப்பதான் தந்தையின் உதவி பல மடங்கு. ஆமா, அது சொல்றாரு. சூப்பரா. சூப்பர் சிஸ்டர். அதான் முடிஞ்சுல. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாப்பா. நன்றி.